கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா? நம் வாழ்வை வேர்பற்றச் செய்கிற தேவன். ஆமாம், நம்ம வாழ்க்கை நிச்சயமாய் கர்த்தருக்கென்று வேர்பற்றும். அதற்கு ஆதாரமற்ற வசனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 27:6. யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். இது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இல்லையா? நம்ம யாக்கோபு வாழ்க்கையை பார்க்கலாம். அம்மா அப்பா விட்டு அவங்க மாமா வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க மாமாவும் அநேக காரியங்கள் செய்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அவங்கள ஆசீர்வதித்தாங்க. அவங்க சந்ததியை பெருக செய்கிறாங்க. 2 பரிவார ஆசீர்வாதத்தோடு திரும்பி வர செய்கிறாங்க. இன்றைக்கும் யாக்கோபின் வம்சம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வம்சம் இல்லையா? கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தது மாற்றம் இல்லை, அவங்கள இஸ்ரவேலை மாற்றி இந்த உலகத்தை பல நாள் நிரப்பு நாட்கள் வர கிருபை செய்கிறாங்க இல்லையா? இன்றைக்கும் கர்த்தர் இதைத்தான் பேசுகிறாங்க. இன்றைக்கி இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன். எனக்கு கல்யாணமாகி 6 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் 7ஆவது ஆண்டு கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தந்தாங்க. நீங்கள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டேட்லாம் எழுதி வச்சுருப்பேன். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை எப்போல்லாம் சொல்லி ஒவ்வொரு தடவை கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் எந்த நாளில் கொடுத்தாங்கன்னு எழுதியிருக்கேன் இல்லையா? என் வாழ்க்கையிலையும் கர்த்தர் 7ஆவது ஆண்டு ஒரு பெண் பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதித்தாங்க. இன்றைக்கும் கர்த்தர் இதே வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கை வேர்பற்றி வளரும். அதாவது என் வாழ்க்கை அசைந்து கொண்டு இருக்கே, ஒரு நிலை இல்லாமல் இருக்கே, ஒரு வேர்பற்றுன மாதிரி இல்லைன்ட்டு. ஏன்னா ஒரு செடி வேர்பற்றுனா தான் கனி கொடுக்க முடியும். வேர் இல்லாமல் எந்த செடியும் கனி கொடுக்க முடியாது. வேர் ஆழமாக இல்லைன்னா சீக்கிரம் ஒரு காற்றடிச்சல் விழுந்து போயிடும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கலாம். ஆனால் ஏசப்பாக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்து அவருக்குள் நீங்கள் வேர்படுத்தி வாழும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நன்மையெல்லாம் நிரப்புவார். இந்த உலகமே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தினால் ஆசிரியப்படும். அதனால் ஒரு நாள் சூழ்ந்து போகாதீங்க. ஏசப்பாவை பற்றி கொள்ளுங்கள். ஒரு நாள் அவர் விட்டு விலகாதீங்க. நம்ம யோவான் 15 பார்க்குறோம். அவரில் நிலைத்திருக்கிறவன் தான் கனி கொடுக்க முடியும். ஏசப்பால் நிலைத்திருந்து வாழுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை போராட்டங்கள்னாலும் சரி, கர்த்தர் அதை மாற்றி உங்களை ஆசீர்வாதமாக நிறுத்தி உங்களை சாட்சியை மாற்றுவார். அதனால் என் வாழ்க்கை நிலை இல்லாமல் இருக்கேன், என் தொழில் நிலை இல்லாமல் இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏசப்பாவை பற்றி கொள்ளுங்கள். ஏசப்பா சொன்னபடி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையும் வேறுபடுத்தி வாழும். என்னை சாட்சியை நிறுத்தின தேவன் உங்களே சாட்சியை நிறுத்துவார். அதனால் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இந்த வாக்குத்தத்தை பற்றி ஜெபம். இது மாற்றம் இல்லை, இன்னும் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் கர்த்தர் அதை நிறைவேற்ற உண்மையிலவராக இருக்கிறார். அதனால் சந்தோஷமாக இருங்க. ஜெபமாக எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி அப்பா. இந்த நாளையும் யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பு நாட்கள் வரும்னு சொன்னீங்க. நீர் வாக்கு பண்ணினோர் உண்மையில் அவர் அப்படியே செய்வீங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கை நிலை இல்லாமல் இருக்கா, கர்த்தர் உமக்குள் நீர் நிலைப்படுத்தி அவங்களை வேர்படுத்தி வாழ செய்து உமக்கென்றும் கனி கொடுக்கணும். இந்த உலகத்திலே அவங்க நன்மையினால் திருப்தி ஆகணும். அப்படிப்பட்ட நாட்டில் தன் ஆசிரிக்க போவதற்காக நன்றியப்பா. நீர் சொன்னதை செய்கிற தேவன் உமக்குள் நாங்கள் வேர்படுத்தி உமக்கென்று கனி கொடுக்க அது உமக்கு சாட்சியை வாழ உதவி செய்யுங்க. இதை அப்படியே செய்து மகிமைப்படுப்பதற்காக நன்றி. பிதாவை சகல துளிகான் வழிவெற்றி சங்கத்தவை மீட்புறம் தஷ்மத் வேஸ்து நீதி நாமத்தில் ஜெபம் பிரச்சனை பிதாவை ஆமீன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செழிக்க செய்வார். சந்தோஷப்பட்டு கழிக்குதுங்க. கர்த்தருக்கு இஷ்டமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா.